வணக்கம். இன்றைய சிறப்பு அழைப்பாளராக ஸ்டார் ஜங்ஷன் நிகழ்ச்சியில் ஆவடி தொகுதியின் சட்டமன்ற அதாவது திமுகவின் சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடும் அமைச்சர் நாசர் அவர் நம்மிடம் இருக்கிறார். அவர் குறித்த சில கேள்விகளை கேட்டு அவரிடம் விடை காண்போம். வணக்கம் சார். சார், உங்களோட அரசியல் பயணம் இப்போ நீங்கள் சிறு வயதுலேருந்தே இந்த திமுகவில் ஐக்கியமாகி அரசியல் பயணம் பண்ணியிருக்கீங்க. இந்த அரசியல் பயணம் எப்படி தொடங்கிச்சு? இந்த அரசியல் நோக்கம் உங்களுக்கு எப்படி வந்தது? இப்போ படிக்கிறவங்க எல்லாமே என்ஜினியர், டாக்டர் ஆகணுன்ற காலகட்டத்தில் நீங்கள் அரசியலில் இன்வால்வ் ஆகி அதுக்காக வந்திருக்கீங்க. அந்த பயணம் எப்படி இருந்தது சார்? 1967 5th 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிற நினைவு. அந்த காலகட்டத்தில் இந்த இன்றைய ஆவடி தொகுதி அன்றைய பூந்தமல்லி தொகுதி, அந்த பூந்தமல்லி தொகுதியில் அன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக அண்ணன் டி ராஜரத்னம் அவர்கள் அடையாளம் காட்டப்பட்டார். அவரை எதிர்த்து பக்தவச்சலம் சிஎம் நிற்கிறார். ரெண்டு பேருக்கும் கடும் போட்டி. அந்த நேரத்தில் பள்ளியில் படிச்சுட்டு இருக்கேன் நான். இந்த காமராஜர் நகரில் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 ரோடு தான், 15 சாலைகள் தான். இந்த 15 சாலைகளில் அந்த டைமு இருவண்ண கொடியை ஒரு 20 பிள்ளைகளை கூட்டிகிட்டு இருவண்ண கொடியை ஏந்தி அவர்களோட ரோடாக போயிட்டு வீதி வீதியாக போயிட்டு இந்த தகரத்தில் மறைச்சிருக்கோம் ஒரு இது மாதிரி ஃபோன் மாதிரி இருக்கும். அதை வச்சுக்கிட்டு ரோடாக போய் நாங்கள் கூவி சூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்டோம். அந்த பருவத்திலிருந்து இன்று வரை நிலைகொழியாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைக்கு உட்பட்டு அமைப்பு ரீதியான இயக்கத்தில் படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கி ஒரு மாவட்ட கழக செயலாளராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் அதே நேரத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய நேரடி பார்வையில் ஒரு அமைச்சராகவும் இன்றைக்கி நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு முழு காரணம் எனக்கு பின்னாடி இருக்கின்ற அந்த உழைப்பு என்கின்ற உன்னதமான அந்த உழைப்பு தான் இன்றைக்கி பதவி உயர்வு கிடச்சிருக்கு. இப்போது 2021 உங்களை அரசியல் பயணத்தை அங்கீகரிக்க வகையில் உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு திமுக சார்பில் வழங்கப்பட்டது. அதில் நீங்கள் அவங்க வெற்றி பெற்றிருந்தீங்க. வெற்றி பெற்ற உடனே உங்களுக்கு அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த அரசியல் பயணத்தில் இந்த அமைச்சர் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பதவியாக பார்க்கப்படுது. அதை பெற்றிருக்கீங்க நீங்கள். அதை எப்படி பார்க்குறீங்க? அதை வச்சு நீங்கள் மக்களுக்கு என்ன, இந்த ஆவடி தொகுதி மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன செஞ்சுருக்கீங்க சார்? மாண்புமிகு தமிழக முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாங்க. அப்போது இனம் தெரியாத ஒரு பேரலை, சுனாமின்ற பேர். அந்த நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய, அப்போ நாங்கள் எதிர்கட்சின்றது வேறு, எதிர்கட்சி நாங்கள் அன்றைய ஆளுங்கட்சியாளங்க எதிர்கட்சியாக பாதிக்கப்பட்டோம். அந்த நேரத்தில் கூட கடற்கரை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு, மீனவ தோழர்களுக்கும் கடற்கரையிலிருந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட எங்களை இங்கிருந்து அங்கே அனுப்பிச்சி வச்சு அவங்களுக்கு தேவையான பணிகள் என்னென்ன வேணும், மருத்துவ வசதியிலேருந்து அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தரதுக்கு உணவுப் பொருள் எல்லாம் வழங்குறது எங்களை இங்கிருந்து அப்போயே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு ஆட்சியில் இல்லாத நேரம் எதிர்கட்சி தான் போனாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேரிடர் ஏற்பட்ட காலத்தில் ஃப்ளட் ஏற்பட்டாலும் சரி, இது ஏற்பட்டாலும் சரி, ட்ரவுட் ஏற்பட்டாலும் சரி, எங்களை இங்கிருந்து அமைச்சு வச்சு அதெல்லாம் பணிகளை பார்க்க விடுவாங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்து தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. எங்களுக்கு முழுக்க தமிழ் மீது உள்ள பற்றால் பாசத்தால், தமிழ்நாட்டு மக்கள் மீது உள்ள பற்றால் பாசத்தால் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் கடல்கள் கலந்து வாழ்கிற தமிழர்களுக்கும் இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் எந்த நேரத்தில் ஆபத்து வந்தாலும் அதை நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் சரி, ஆட்சியில் இல்லாதாலும் சரி, அதை நாங்கள் நம்ம தமிழுக்கு அது தேவையென்றால் வரவேற்போம், தமிழுக்கு தேவையில்லை அப்படின்னா இந்திய ஒருமைப்பாட்டுக்கு விரோதமாக இருந்தால் எதிர்ப்போம். அதுக்கு எத்தனையோ பார்த்துட்டோம். மிசா காலத்தில் நாங்கள் எடுத்து போகிறோம். அவங்களோட பல குணத்தில் பல விதத்தில் நாங்கள் நட்பாக இருந்தது உண்டு. இருந்தாலும் அந்த அவசர கால பிரகடனத்தை எதிர்த்தோம். அதே மாதிரி அவங்க கேட்டப்போ எங்கள்கிட்ட யுத்த நிதி கேட்டப்போ இந்தியாவில் எந்த மாநில முதல்வரும் கொடுக்காத அளவுக்கு ஏன் ஒன்றும் சொல்லவும் திருமதி பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கின்ற உத்தரப்பிரதேச மாநிலம், அந்த மாநிலத்தில் கூட கொடுக்காத அளவுக்கு எனக்கு 7 கோடி ரூபாய் நாங்கள் கொடுத்தோம். மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் 7 கோடி ரூபாய் கொடுத்த யுத்த நிதியை கொடுத்தார். ஆக எங்களை பொறுத்த வரைக்கும் உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். அந்த அடிப்படையில் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சின்றது அடுத்த கட்டம். ஆக மொத்தம் எங்கள் பணி சேவை செய்து கிடப்பது என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி நாங்கள் எதிர்க்கட்சியிலேருந்து செய்தோம். ஆளுங்கட்சியாளர்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் அதே போன்று தான் என்னென்ன தேர்தல் கால அறிக்கையில் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் வெளியிட்டாங்களோ அதெல்லாம் அவர் முடிச்சு கொடுத்துட்டார். 1000 ரூபா பெண்களுக்கு உரிமைத்தொகை, அதே போன்று விடியல் பயணம், அதே போன்று பார்த்திங்கன்னா 5 சவரனுக்குள்ளே வச்சுருந்தவங்களுக்கு கூட்டுறவு கடன் ரத்து. அதே மாதிரி இப்போ பால் விலை 3 ரூபா குறைப்பினார்.
அதையும் குறைச்சார். அதே மாதிரி சொட்டு நீர் பாசனம் எல்லா விவசாயிகளுக்கும் இலவசமாக கொடுப்பார், அதே மாதிரி கொடுத்தார். அதே போன்று பார்த்திங்கன்னா மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் விடியல் பயணம், பெண்களுக்கு வந்து விடியல் பயணத்தை அறிவித்தார். அந்த விடியல் பயணத்தை நடைமுறைப்படுத்தினார். ஆக அந்த டைம் ஏற்பட்ட கொரோனா நேரத்தில் ஆட்சிக்கு வந்தோம், கஜானாவங்காலி களஞ்சயங்காலி அந்த நேரத்தில் வந்து உட்காந்துருந்த நேரத்தில் ஏற்பட்ட ஒவ்வொரு மாணவ செல்வங்களுக்கு விடுதலை கல்வி, மருத்துவம் பார்த்திங்கன்னா வீடு தேடி மருத்துவம், இல்லம் தேடி மருத்துவம், இப்படி பல புரட்சிகளை செய்து தான் மாண்புமிகு தமிழக முதல்வர். நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் இருந்தாலும் சரி மக்கள் பணி தான் எங்களுக்கு. அந்த மக்கள் பணியில் முதல்ல நிற்கிற காரணத்தால் தான் மக்கள்கிட்ட நாங்கள் நிற்க முடியுது. இன்றைக்கும் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பல இயக்கங்கள் தோன்றி மறைஞ்சிருக்கின்றன. ஆனால் 1949 உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இன்ன வரைக்கும் அச்சு குலையாமல் நிற்கிறதுனாக்கா இடையில் எங்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள் இருக்குன்னு எவ்வளோ பல கோணத்தில் பல விதத்தில் பலவித அதிகார சக்திகளை கூட எங்களை நசுக்க ஒடுக்க பார்த்தாங்க, இருந்தாலும் முடியல. காரணம் என்னென்னா இது கொள்கை ரீதியாகவும் அதே நேரத்தில் அமைப்பு ரீதியாக இருக்கின்ற காரணத்தால் தான் எங்களை எந்தவித சக்தியும் ஆட்டி கூட பார்க்க முடியாமல் இன்று தலைநின்று நிற்கிறோன்னா, இன்றைக்கி வடக்கில் இருக்கக்கூடியவர்களாம் கூட பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த என்டிஏ தலைநடத்துறதுக்கு சரியான தகுதி உள்ளவர் ஸ்டாலின் தான் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி மக்பூபா ஒரு அறிக்கை விடுறாங்க. அதே மாதிரி இங்கே இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய சிவசேனோட தலைவராக இருக்கின்ற இப்போது ராஜ் தாக்கரே கூட அறிக்கை விட்டுருக்கார். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கு தவறு நடந்தாலும் கண்டிக்கக்கூடிய அளவுக்கு முன்னால் நடந்த ஒரு பில் பாஸ் பண்ணுறது கூட உடனே கண்டனம் தெரிவித்து அது இன்றைக்கி ஃபெயில் ஆகிடுச்சு. இருந்தாலும் அது ஒரு வெளியே ஆன்மத்தன்மையோட முதல்ல குரல் கொடுத்தவர் யாருன்னா இந்தியாவிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் தான். தமிழ்நாடு முதலமைச்சர் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டாங்க, திருவள்ளூர் ஹெட் குவார்ட்டர்ஸில். அந்த பிரச்சாரத்தின் போதில் உங்களை இந்த காரியத்தை நீங்கள் செஞ்ச சிறப்பான ஒரு காரியமாக சொன்னது தானிய விஷயம். ஸோ தானியா அந்த முகசிதைவு மாணவி அந்த குழந்தைக்கு நீங்கள் எப்படி அதை பண்ணீங்க, எத்தனை முறை அவர் கால் பண்ணி கேட்டீங்க, எப்படி அதை செஞ்சீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அந்த அவ்வளோ கூட்டத்தின் மத்தியிலையும் அதை பதிவு செஞ்சார். அந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு, அதை எப்படி நீங்கள் செயல்படுத்தணும்னு நினச்சிங்க சார்? மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு அந்த புள்ள வந்து ஒரு ஜென்ரலாக போட்டிருக்கு இதில் அதனுடைய வாட்ஸ்அப் இதில் மெசேஜாக போட்டிருக்கு. அதை பார்த்த முதல்ல உடனே ஃபோன் பண்ணி எனக்கு அது யாருண்ணா சார் பாருங்கள், உடனே பார்த்து என்னென்னு சொல்லி தேவையான ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் வெளியே பண்ணுங்கள், அந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு கொடுங்கன்னாரு. உடனே அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அது ஆக்சுவலாக 2 லட்சத்துக்கு ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய முகசிதைவு, அது அரிய வகை நோய். அந்த அரிய வகை நோய் கூட 2 லட்சம் பேருக்கு ஒருத்தர் இருந்தால் கூட 19 வயசுக்கு மேலே தான் அந்த முகச்சிதைவு பண்ணுவாங்க, அந்த ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பிள்ளைக்கு வித்தியாசமான முறையில் சவிதாவில் வந்து அதை மரியாதைக்குரிய நம்ம வீரய்யன் அவர்கள் அதை எடுத்து முழுக்க முதல்வருடைய நேரடி உத்தரவை ஆணையை ஏற்று அதை முகசதைவை செய்து கிளியர் ஆகிடுச்சு. அந்த பிள்ளையை வந்து சொந்தக்காரங்களை புறக்கணித்தாங்க, அந்த ரோட்டில் உள்ளவங்க புறக்கணித்தாங்க. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் கூட பார்த்திங்கன்னா அந்த பிள்ளை வந்து ஒதுக்கப்பட்டதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த பிள்ளை நல்ல பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த பிள்ளை வந்து அந்த முகசிதைவு ஏற்பட்டதுக்கு பிறகு அறுவை சிகிச்சைக்கு ஏற்பட்டதுக்கு பிறகு இன்றைக்கி அந்த பழைய முகம் வந்து அவங்க தாயார் வந்து அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அதே போன்று மிகவும் வறுமை கோட்டு கீழே உள்ள அந்த குடும்பம் அவங்களுக்கு சொந்த வீடும் கொடுத்தாங்க. சொந்த வீடு கொடுத்தது எல்லாமே சொந்த வீடு கட்டியும் கொடுத்து இன்றைக்கி அவங்க வந்து அந்த குடியிருக்கிற காட்சியை பார்க்குறோம். அந்த பிள்ளைய ஃபஸ்ட் ரேங்க் எல்லாத்துலையும் நல்ல படிக்க பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டு. இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த பிள்ளை. இப்போ எனக்கு அந்த மாதிரி இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்கு இல்லை, எனக்கு வந்து அனைவருமே சொந்தக்காரங்க எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. பள்ளிக்கூடம் போனால் கூட எல்லா பிள்ளைகளும் அன்பாக இருக்காங்க. அதே மாதிரி முதல்ல அந்த ரோட்டில் போனால் கூட அந்த ரோட்டில் உள்ளவங்க கூட அந்த பிள்ளைய வந்து யாரும் வந்து ஒரு அருவருப்பாக தான் பார்ப்பாங்க. ஆனால் இந்த நிலைமை இல்லாமல் அந்த பிள்ளை இன்றைக்கி வந்து இந்த முகசதி இருக்குன்னா மாண்புமிகு தமிழக முதல்வர் எடுத்து பெரும் முயற்சி. சொன்னது மட்டும் இல்லாமல் அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க. அதனுடைய நிலை என்ன, ஏறக்குறைய 3 ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் அந்த பிள்ளைக்கு. 3 முதல்ல உள்ள முகத்தில் தொடையில் இருக்க அந்த இதை எடுத்து சதையை எடுத்து இங்கே வைக்கணும். அதுக்கப்புறம் உள்ள அந்த ஈருக்குள்ளே ஒன்று பண்ணோம், அப்புறம் பல்லில் ஒன்று பண்ணோம். இப்போ கூட இன்னொரு ஆப்ரேஷன் இருக்குது, இந்த இடத்துல பண்ண வேண்டியிருக்கு. அது கொஞ்சம் அது 2 வருஷம் போட்டுருந்தாங்க, அதனால் விட்டு வச்சுருக்கோம். முடிஞ்சோடனே பணமாக அடுத்த 2 மாதத்தில் திருப்பி அந்த பிள்ளைக்கு அந்த இன்னொரு ஆப்ரேஷன் பண்ண விட்டுருக்கோம். நல்ல மாதிரி ஃபோன் பண்ணி அடிக்கடி எனக்கு கேட்பார், அடிக்கடினா என்னாச்சுனுடைய இதுன்னு சொல்லி. அதே மாதிரி அந்த பிள்ளை மருத்துவ மனையில் இருக்கப்போ வீட்டுக்கு நேராக போய் பார்த்துட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு அதுக்கு அந்த பிள்ளைக்கு தைரியம் கொடுத்துட்டு வந்தார். அதுக்கு பிறகு அந்த பிள்ளை வீட்டுக்கு போயிடுச்சு. வீட்டுக்கும் போனார். வீட்டுக்கு போய் அவங்களுக்கு அந்த பிள்ளைக்கு வந்து வீரபுரத்தில் அந்த வீடு, அந்த வீட்டில் போய்ட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தாங்க மாண்புமிகு தமிழ். அது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை எடுத்தாருன்னா அந்த பிரச்சனையை முடிக்கிற வரைக்கும் அவர் ஓய மாட்டார், தூங்க மாட்டார். அதே நேரத்தில் என்னன்னு சொல்லி எனக்கு அப் டு டேட் எனக்கு என்ன கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னு சொன்னார். அதே மாதிரி ஒரு குறவரின பெண் ஸ்டேட்டஸில் ஒன்று போயிடுச்சு, எனக்கு வந்து பள்ளிக்கல்விக்கு பணம் இல்லை, நான் அதுவும் நல்ல பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டு, பள்ளிக்கல்விக்கு பணம் இல்லை. உடனே எனக்கு ஃபோன் பண்ணி நான் சார் என்னென்னு போய் பாருங்கள் அப்படின்னாரு. நைட்டு பேசல ஒரு 10 இருக்கும், அந்த பிள்ளை உங்கள் ஊரில் தான் இருக்காமல் போய் பாருங்கன்னார்.
சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், காலையிலே போயிட்டேன். ஒரு 7 மணி இருக்கும். போனோடனே போனேன். அங்கே போனால் அந்த பிள்ளை வந்து சொல்லிச்சு, எனக்கு இது மாதிரி இல்லைண்ணா, எனக்கு வசதி இல்லை, பணம் இல்லை, கொரோனாவில் வேறு எங்கள் தொழிலுக்கு நாங்கள் போக முடியல, எங்கள் அப்பா அம்மாலாம் இந்த சின்ன சின்ன சிறு வியாபாரம் கைவினைப் பொருள் செய்து விற்பாங்க, அது கூட வாய்ப்பு இல்லைண்ணா அப்படின்னு. சரிம்மா, எந்த பிள்ளைங்களும் 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைங்க சொல்லி போனாக்கா 24 பிள்ளைகள் அங்கே வந்துடுச்சுங்க. எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னா, அப்புறம் அந்த பிள்ளைகளுங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்து 11th படிக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைக்கு ஃப்ரீ எஜுகேஷன். அது மாதிரி அந்த பிள்ளை தனியார் ஸ்கூலில் படிக்குது பண்ணி கொடுத்துட்டு, இவங்களும் இந்த பிள்ளைகள் 24 பிள்ளைகளுங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு, அங்கே போனவொன்னே ஒரு 35 லட்ச ரூபாய்க்கு தேவையான பொருள் இது கேட்டாங்க. சாலை வசதி, ரேம்ப்பு, அவங்க இடத்துக்கு வர்றதுக்கு ரேம்ப்பு, அதுமாதிரி ஹைமாஸ் லைட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காவாயெல்லாம் வேணும், சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க. அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறதுக்காக பேசிகிட்டு இருக்கிறேன். சிஎம் லைனில் வராரு. மணி 7:30 இருக்கும். எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு. ஆனால் நீங்கள் சொன்னீங்களேண்ணே அந்த குறவர் என்ன பொண்ணு, அந்த பொண்ணுக்கிட்ட தான் அவங்க ஃபேமிலி மெம்பர்கிட்ட பேசியிருக்கேன். நீங்கள் வந்தோன்னே அது 2 பேர் இல்லைண்ணா 24 பேர் ஆகிடுச்சுண்ணே, அதையும் முடிச்சிட்டேன், எல்லாம் முடிச்சிட்டேன். அது மாதிரி ஒரு 35 லட்ச ரூபாய்க்கு அவங்க கூட எம்மிலாம் வந்திருந்தாங்க, அதிகாரிகளாம் வந்திருந்தாங்க. ரோடு எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி கேட்டாங்க, போட்டு கொடுத்துட்டேன். எஸ்டிமேட்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு ஐமாஸ் லைட் வரைக்கும் போட்டு கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி இப்போ நீங்கள் அங்கே தான் இருக்கீங்களான்ட்டார். ஆமாண்ணே, சரி வச்சுருங்கன்ட்டார். வச்சிட்டோம். திடீர்னு என்ன பண்ணுறாரு, வீடியோ காலில் வர்றாரு. வீடியோ காலில் வந்து என்னடா சிஎம் திருப்பி லைனில் வீடியோ காலில் வரேன்னு, ஆனால் வணக்கம் என்ன காட்டுங்க எல்லாரையும் என்னார். உடனே அதை காமிச்சா அப்படியே காமிச்சோடனே பார்த்துட்டு அவங்கள்ட்டே பேசினார். அந்தளவுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அந்த இடத்துல உடனே வீடியோ காலில் வந்து அதையாள்கிட்ட அவங்கள்ட்ட பேசிவிட்டு அவங்க வீட்லேயே வந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் ரொம்ப காரமாக இருக்கேன்னு கேட்டார். அப்போ சொன்னாங்க, இதை மாதிரி காரமாக நாங்கள் சாப்பிட போய் எங்கள் ஒரு ஆள் கூட கொரோனா வரலன்னாரு. இந்த வைத்தியம் தெரிஞ்சிருந்தால் நான் முதலே காரம் சாப்பிட்ருப்பேன்னு சொல்லி தலைவர் கூட கிண்டல் அடித்தார். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா தமிழக முதல்வர்கள் 2.5 மக்களோட 2.5 கலந்து எங்களை வேலை வாங்கினாங்க. ஒருவேளை ஒரு சின்ன புள்ள கொடுக்குற மெசேஜ், தானியன்ற புள்ள கொடுத்த மெசேஜ், அந்த மெசேஜை உள்வாங்கி அவங்கள எந்தளவுக்கு இது பண்ணுறாரு பாருங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்தார், சாப்பிட்டார். இதான் அந்தளவுக்கு தமிழக முதல்வர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை உள்வாங்கி அந்த பிரச்சனையை சிரமிட்டு அது முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டார், உறங்க மாட்டார், தூங்கி குளிக்க மாட்டார், எங்களையும் வேலை வாங்கிட்டே இருப்பார். கலைஞர்கிட்ட எங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை தான், கலைஞர்கிட்ட எங்களுக்கு மரியாதை. ஆனால் இவர்கிட்ட மட்டும் எங்களுக்கு மரியாதை கலந்த பயம். பார்வையிலே அவருக்கு என்னன்னு கேட்பார், பார்வையிலே கேட்பார், கோவத்தை பாசத்தை எல்லையும் கோவத்திலே முகத்திலே காமிச்சிடுவார். எங்கள் முகத்தை ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணாலே போதும், தப்பு பண்ணிட்டு வந்திருக்கானா அதை தப்பு பண்ண போகிறான்னு புரிஞ்சுக்கிறார். சைக்காலஜி படிக்காட்டாலும் முழுக்க அந்த பட்டறிவு மூலம் அவர் கிடைச்சதை வச்சு தெளிவாக அனலைஸ் பண்ணுவார். அவர் எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி. நீங்கள் செஞ்சதுலேயே ஒரு 3 திட்டங்கள் உங்களுக்கு மன நிறைவை கொடுத்த திட்டங்கள்னால் எந்த திட்டங்களை சொல்லுவீங்க சார்? ஆவடி வந்து ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி. இதில் வந்து பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான HO, OCF, CVD, CVRD, ஏர்ஃபோர்ஸ், அப்புறம் CRPF போன்ற மத்திய அரசு பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான தொழிற்சாலைகள் இருக்கிற இடம். பல தொழிலாக காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரிக்கு வந்து வேலை செய்கிற இடம். இப்படியாப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ பெரிய ஊரில் ஏறக்குறைய மக்கள் தொகை அதிகம் உள்ள இடம். இது மக்கள் தொகையும் அதிகம் உள்ள இடம், ஓட்டர்ஸ் இங்கே அதிகம். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 3வது தொகுதின்னு சொல்லலாம், தமிழ்நாட்டில் பெரிய தொகுதின்னு சொல்லலாம். 4,24,000 வாக்குகளில் 28,000 வாக்கு இருக்கிற இடம், பெரிய தொகுதி. அப்படியேப்பட்ட இடத்துல எங்களுக்கு வந்து குடிநீர் ஆதாரம் கிடையாது. அந்த குடிநீர் ஆதாரத்தை கொண்டு வந்து ஒரு மாண்புமிகு தமிழக முதல்வர் கலைஞர் அவர்கள் அப்போ 2028 அடிக்கல் நாட்டினாங்க. அப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சராக மாண்புமிகு தமிழக முதல்வர் இருந்தார், நம்முடைய தளபதி அவர்கள் இருந்தாங்க. அப்போது அந்த திட்டத்தை அவங்கள்ட்ட சொன்னோன்னே உடனே அந்த திட்டத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினாங்க. 360 கோடி ரூபாய்க்கு ஆரம்பித்த அந்த பணிகள்லாம் வந்து வேகமாக நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் இடையில 10 ஆண்டு காலம் மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தோடனே கடப்பில் போட்டாங்க. திருப்பி மீண்டும் திமுக ஆட்சி வந்தவுடனே மலர்ந்தவுடன் போய் சொன்னவுடனே டக்குன்னு என்ன பண்ணாங்க, வேலையை ஆரம்பித்து ஏறக்குறைய அன்றைக்கி நான் சேர்மனாக சொல்லியிருப்பட்டது 64,000 அசஸ்மெண்ட். இன்றைக்கி வந்து 1,24,000 அசஸ்மெண்ட். ஏறக்குறைய பார்த்திங்கன்னா 80,000 அசஸ்மெண்ட்டுக்கு இப்போ நாங்கள் வாட்டர் சப்ளை கொடுத்துட்டோம். ஃபஸ்ட் பேஸ், செகண்ட் பேஸ், தேர்ட் பேஸ் 3. ஏறக்குறைய வந்து இன்னொன்று ஒரு வருஷத்தில் இந்த பணியை முடிச்சிடும். இது எங்களுக்கு வந்து நானும் இந்த ஒரு சிட்டிசன் தான், எனக்கு தேவை குடிநீர், பாதுகாக்கப்பட்ட குடிநீரும் எனக்கு தேவை ட்ரைனேஜ். இதனுடைய கனவு திட்டம், அந்த கனவு திட்டம் நிறைவேற்றி தந்தவர் அண்ணன் தளபதி அவர்கள். அதேபடி எங்கள் ஊருக்கு வந்து நீதிமன்றம் இல்லை, இவ்வளோ பெரிய ஊருக்கு நீதிமன்றம் இல்லை. பூந்தமல்லியில் இருக்குது, திருவள்ளூரில் இருக்குது, மாதவரத்தில் இருக்குது, அம்பத்தூரில் இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய மக்கள் தொகை கொண்ட ஊரில் நீதிமன்றம் இல்லை. அந்த நீதிமன்றத்தை மாண்புமிகு தமிழக முதல்வரோட முறையிட்டோன்னே 138 கோடி ரூபாயும் கொடுத்து 5 ஏக்கர் நிலமும் கொடுத்து அந்த பணிகளை இப்போ ஆரம்பிக்கும். ஏறக்குறைய எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த பணிகள் துவக்கிறோம். நமக்கு போலீஸ் கன்வென்ஷன் பின்னாடி தான் அந்த
பணிகளை மேற்கொள்ள இருக்கின்றோம். அது மிக விரைவில் அந்த பணிகள்லாம் தொடங்கும். அதே மாதிரி ஆவடி பஸ் ஸ்டாண்டு 38 கோடி ரூபாயில் புனரமைக்கப்பட்டு அது கட்டுற காட்சியை பார்த்துருப்பீங்க. அதோட இந்த டைட்டில் பார்க் ஒரு காலகட்டத்தில் டைட்டில் பார்க் வந்து கெட்ட அது துவக்கப்பட்டு ஏற்கனவே இருந்த அந்த சட்டமன்ற உறுப்பினர் முழுக்க அதில் இருக்க காப்பருக்கு ஒரு இடத்தை அடிச்சுட்டு போயிட்டார். அடித்து மொத்தம் பல கோடி அடிச்சுட்டு போயிட்டார். முழுக்க அது பகல் கொள்ளைன்னு சொல்லலாம். அடிச்சுட்டு போயிட்டார். அந்த இதை விட்டுட்டாங்க, கைவிட்டாங்க. அப்போ மாண்புமிகு தமிழக அந்த இடத்துல டைட்டில் பார்க் கட்டப்படுகின்ற அந்த இடத்துல வந்து சொன்னார், நான் முதலமைச்சராக வந்து இந்த கட்டடத்தை திறந்து வைப்பேனார். அதே மாதிரி திறந்து வச்சு ஒரு 6000 பிள்ளைகள் பணியில் சேர்கின்ற நிகழ்வு நடக்கின்ற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி அந்த பாலம், அந்த டைட்டில் பார்க் எதிர்க்கிற பாலம் பார்த்தீங்கன்னா திமுக பொருள் அடிக்கல் நாட்டப்பட்டது. அது மத்திய அரசு, மாநில அரசு, ஒன்றிய அரசு, மாநில அரசு சேர்ந்து செய்ய வேண்டியது. ஆனால் அந்த பணிகள் அப்படி கிடப்பில் போட்டாங்க 10 ஆண்டு காலம். அப்பவும் சொன்னார், இந்த பாலத்தை நான் தான் திறப்பேனார். அதே மாதிரி அந்த பாலத்தை திறந்து வச்சார். சேக்காடுக்குள்ளே சுரங்க பாதை 18 கோடியில் அதை திறந்து வச்சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் அறிவுசார் மையம் திறப்பண்ணார். 2.5 கோடியில் அறிவுசார் மையம் போட்டு அதில் 3 பிள்ளை ஐஏஎஸ் படிக்குது நம்ம பிள்ளைங்க. 41 பிள்ளைங்க குரூப் தேர்வு எழுதியிருக்குதுங்க. அதில் படித்து அறிவுசார் மையத்தில் கிட்டத்தட்ட அந்த மழை அடிமனம் மட்டும் 5 கோடி ரூபாய்க்கு போகும். 5 கோடி ரூபாய்க்கு போகும். அதையும் கூட போகும். ஏன்னா லேண்ட் வேல்யூ அங்கே அதிகம். 2.5 கோடியில் அறிவுசார் மையம். அந்தளவுக்கு அந்த பிரிண்டர் ஆஃப் சைலண்டாக இருக்கும். உள்ளே போனால் அந்த பிள்ளைங்க படிக்கக்குள்ள எல்லாத்துக்கும் வந்து எல்லா விதமான நம்ம மாற்றுத்திறனாளிகள் படிக்கிறதுக்கு கூட கண்ணு தெரியாதவங்க, காது கேளாதவங்க கூட படிக்கிறதுக்கு அந்த அங்கே லைசன்ஸ்லாம் இருக்குது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கல்வித்தரத்தை எடுத்ததற்கு 1க்கு 2 இடத்துல ஆவிஷ்கார மையம் திறந்துட்டோம். இவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து தான் துவக்கி வச்சாங்க. அதே மாதிரி திருவேற்காடு தேவியம்மன் கருமாரியம்மன் கோயில், அது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எந்த விதமான முன்னுரிமை தெரியல, மிகப்பெரிய பக்தர்கள் வரக்கூடிய போகக்கூடிய இடம், ஒரு வைப்ரேஷன் உள்ள கோயில். அந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த விதம் இது எடுக்கவே இல்லை. யாரும் கிடப்பில் கிடந்தது. வெறும் வேப்ப மரம் ஒன்று இருக்கும். அது பக்கத்தில் ஹட்டிலேருந்து ஒரு ஓடு போட்டாங்க. ஓடுலேருந்து ஒரு சின்ன கட்டடம் கட்டி ஒரு கட்டடம் ஒரு சுமாரான கட்டடத்தில் அந்த இதுவரைக்கும் இயங்கி வந்தது. அந்த திருக்கோயிலை பக்தர்கள் நிறைய வராங்கன்னு சொல்லி முறையிட்டோன்னே அந்த கோயிலுக்கு வந்து 87 கோடி ரூபா கொடுத்து 4 பக்கம் இது கோபுரம் கட்ட வச்சு இன்றைக்கி அந்த பணிகள் முடிச்சு இன்னொரு 6 மாதத்தில் முடிய இருக்கின்ற சபசிகள் வேலை நடந்துகிட்ருக்கு. இப்பொழுது பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி எங்களுக்கு மிகப்பெரிய திட்டமான ஒரு திட்டம் என்னன்னாக்கா மெட்ரோ திட்டம். ஏறக்குறைய 9600 கோடியில் இன்றைக்கி வந்து நம்ம அண்ணாநகர்லேருந்து நிமிழ்ச்சேரி வரைக்கும் அந்த திட்டத்தை கொண்டாந்துருக்காங்க. அதே மாதிரி ஈசா ஏரியில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுன்னா 20 நாள் தண்ணி அங்கே இருக்க ஜனங்களை வெளியே போயிடும். உங்களுக்கே தெரியும், பல குணத்தில் பல விதத்தில் நீங்களே உங்கள் ரோட்டில் உட்காந்து சாலை மறியல் பண்ணுறதெல்லாம் எடுத்து போட்டிருக்கீங்க. நீங்கள் போட்டு எங்களை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணீங்களோ போனீங்க. ஆனால் இந்த முறை ஒரு சொட்டு தண்ணி இல்லை. அந்த குடியிருப்புகள் யாருக்கு எந்த பாதிப்பு இல்லாத அளவுக்கு இவ்வளோ மழை பெஞ்சோம். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அதிகமான மழை பெஞ்ச போது அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி இல்லாத அளவுக்கு மாண்புமிகு துணை முதல்வர் வந்து நேரடி ஆய்வு பண்ணார். ஆய்வு பண்ணி அந்த இடத்துல வந்து 10 கோடி ரூபாய் கொடுத்த உடனே அந்த இடத்துல வந்து தடுப்பு சுவர் கட்டி மேற்கொண்டு அந்த திட்ட பணிகளுக்கு பணம் ஒதுக்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. சிறப்பு அமலாக்க திட்டத்திலேருந்து. அதே மாதிரி இந்த பக்கம் ஹவுசிங் போர்டில் பார்த்து தண்ணி நிற்கும். ஆவுடைய ஹவுசிங் போர்டில் குறைஞ்சபட்சம் 20 நாள் நிற்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மற்ற முதலமைச்சர் மாதிரி ஹெலிகாப்டர் சுற்றி பார்க்கல, நேரடி பார்வை பார்த்தார். அங்கே தண்ணி நிற்கிறத நேரடியாக பார்த்து உடனே அந்த இடத்துல மக்கள்லாம் முறையிட்டாங்க. உடனே அந்த இடத்துல உத்தரவு போட்டு 27 கோடி ரூபாய்க்கு அங்கே இருக்க இந்த கட்டன் காவாயை உருவாக்கி நீங்கள் கொண்டு போய் அயப்பாக்க ஏரியில் விடணும்னு சொல்லி முடிவெடுத்து அதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சொட்டு தண்ணி இந்த ஹவுசிங் போர்டில் கிடையாது. இந்த மழைக்கெல்லாம் பார்த்து கடும் மழை, ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு அந்தளவுக்கு கிளியர் கட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்தளவுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் நீங்கள் இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவர் சொன்ன தேர்தல் கால வாக்குறுதி இல்லாமல் எங்கள் ஆவடி பகுதிக்கு தேவையான அனைத்து பணிகளும் நாங்கள் சொன்னதை முடிச்சு கொடுத்துருவோம். ஒன்றே நாங்கள் முடிக்க வேண்டியது இருக்குது. அது என்னடானாக்கா ஸ்டேடியத்துக்கு மாண்புமிகு துணை முதல்வர் வந்து 5 கோடி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் என்ன நிலைனாக்கா எங்களுக்கு இடம் தேர்வு கிடைக்கல. அந்த இடத்தை இப்போ நாங்கள் ஆராய்ஞ்சிட்ருக்கோம். மிக விரைவில் அந்த இடம் கண்டறியப்பட்டிருக்கு. அதுக்கு அந்த வர நடப்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் மீண்டும் முதலமைச்சர் உட்கார போகிறாரு. அந்த நேரத்தில் மீண்டும் அந்த பணியை நாங்கள் தொடக்கி இங்கே ஒரு ஸ்டேடியத்தை உருவாக்கி கொடுப்போம். சார், நீங்கள் லாஸ்ட் டைம் நிற்கும் போது ஒரு அமைச்சரை எதிர்த்து கண்டெஸ்ட் பண்ணி வின் பண்ணீங்க. இப்போ நீங்கள் ஒரு அமைச்சராக தேர்தலை சந்திக்கிறீங்க. உங்களோட அப்புறம் 2021 மக்கள் கொடுத்த எழுச்சி வரவேற்பு எப்படி இருந்ததுங்க சார்? இப்போ மக்கள் எந்த மாதிரியான வரவேற்பு கொடுக்குறாங்க? இந்த வரவேற்பு கடந்த 2021 கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குங்க சார்? சார், அவங்களாம் இறக்குமதி செய்யப்பட்டவங்க. ஆவடியிலே பிறந்து, ஆவடியிலே வளர்ந்து, ஆவடியிலே படித்து, ஆவடியிலே எனக்கு அந்த ஆவடியை பற்றி 4 திசை, 8 திக்கு 16 குணமும் அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சவன். நான் ஒவ்வொரு அசோசியேஷன் பேரையும் சொல்லுவேன், ஒவ்வொரு பகுதியும் சொல்லுவேன். அப்படியேப்பட்ட ஆள் நான் இறக்குமதி செய்யப்பட்ட ஆள் கிடையாது. வெளியிருந்து இறக்குமதி செய்ய ஆள் கிடையாது. நான் இங்கேயே பிறந்தவன். எனக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும்
அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தாத காரணத்தால், மக்களுக்கு எந்த விதமான ஆவடி மக்களுக்கு எந்த விதமான அடிப்படை தேவைகளையும் செய்யாத காரணத்தால் முழுக்க வியாபார நோக்கோடு இருந்தாங்களே தவிர அவங்க மக்களுடைய தேவைகளை அறிந்து புரிந்து எதுவுமே செய்யலை. அதனால் அடுத்த முறை அவர் புறக்கணிக்கப்பட்டார். ஆனால் இன்றைக்கி போன முறை நான் பார்த்தீங்கன்னாக்கா இருந்ததை விட இந்த முறை எழுச்சி அதிகமாக இருக்குது. காரணம் என்னென்னா, நான் சேர்மனாக இருக்க சொல்லி இந்த பகுதியில் காலையில் நான் என்னுடைய தூக்கம் 5 மணியில் எழுந்திருவேன். 5 மணி எழுந்து பல்லவழியில் குளிச்சு ஷேவ் பண்ணிட்டு உட்காந்தேன்னா 6 மணிலேருந்து மக்களை பார்க்க ஆரம்பிச்சிடும். அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் அப்படி தான். 6 மணிக்கு பார்க்க ஆரம்பிச்சேன்னா காலையில் 8, 9 வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த பணிகள். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஆய்வு செய்வேன். குப்பை எடுக்கிற இடத்துல ஆய்வு செய்வேன், ஃபியூல் போடுற இடத்துல கூட ஆய்வு செய்வேன். ஒன்று விட மாட்டேன், எல்லாத்தையும் சேர்மனாக இருக்க சொல்லுற இடத்துல. ஆக மக்களோடு இருந்த காரணத்தால் எங்களுக்கு அந்த அடிப்படை சித்தலை பெரியாலே மேசராக இருக்கணும். எங்களுக்கு தெரியும் உள்ளும் புறம் என்ன மக்களுடைய தேவைகளை அறிந்து புரிந்து செய்யக்கூடியவங்க. சேர்மனாக இருந்ததால் நாங்கள் அழகாக இந்த முறையில் சட்டமன்றத்தில் உறுப்பினராகி தேவையான அடிப்படை தேவைகளை பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி கடந்த முறை இருந்த வரவேற்பு இந்த முறை அளவுக்கு அதிகமான வரவேற்பு. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சொன்னதையும் சொல்லாதையும் செய்த காரணத்தால் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அது அடுத்தபடி நாங்கள் இங்கே ஆற்றிய பணிகள், எங்கள் ஆவடியில் தொகுதியில் ஆற்றிய பணிகள், திருவேற்காடுக்கும் ஆவடிக்கும் திருநூறுக்கும் ஆற்றிய பணிகள், நலப்பணிகள்லாம் மக்கள் மத்தியில் அப்படியே நிற்குது. அது மிகப்பெரிய வரவேற்புகளை கொடுத்துருக்குது. அது எங்கே போனாலும் எழுச்சி. மாண்புமிகு தமிழக முதல்வர் சொன்னது வெல்வோம் 200 ஆனால் நாடாளுமன்றத்தில் பெற்ற வாக்குகள் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஏறக்குறைய பாண்டிச்சேரியும் சேர்த்து 40 வென்றெடுத்தோம். அதை மாதிரி இப்போ வென்றெடுப்போம். இன்னும் சொல்ல போனாக்கா நாங்கள் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான வாக்குகள் பெற்ற நாடாளுமன்ற தொகுதி ஏன்னா இதுதான் திருவள்ளூர் தொகுதி தான். ஏறக்குறைய லீடிங் மட்டும் 5,74,000 வாக்குகள் பெற்றோம். புது கேண்டிடேட்டு கை சின்னம் இருந்தாலும் வாங்கி கொடுத்தோம். எங்களை பொறுத்தவரைக்கும் கடந்த முறை 10 தொகுதியும் அடித்தோம். இந்த முறை 10 தொகுதி அடிப்போம். ஆனால் அந்த 10 தொகுதி அடிக்கிறது உறுதி. எவ்வளோ லீடிங் தான் இப்போது. கடந்த முறை அடித்த லீடிங்கோட இந்த வாட்டி அதிகமாக அடிச்சு தருவோம். ஆக அதுக்கான பணிகளை நாங்கள் அந்த மக்கள்கிட்ட தெரியுது. அவங்களுடைய வரவேற்பு போகிற இடங்கள்லாம் பொதுமக்கள் கொடுக்குற வரவேற்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. எங்களுக்கு நிச்சயமாக அதிக வாக்கு வித்தியாசத்தில் தான் கடந்த முறையோட இந்த முறை வெற்றி பெறுவோம். மக்கள்கிட்ட சிறந்த வரவேற்பு. அது மாண்புமிகு தமிழக முதல்வருடைய திட்டங்களால் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தியது. சொன்னதையும் செய்தார், சொல்லாதையும் செய்தார். ஆவடி மக்கள் உங்களுக்கு ஏன் இந்த முறை வாக்களிக்கணும் சார்? அதை நான் சொன்னேனே, நான் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தனோ அதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டேன். அடுத்தபடி என்னை எளிமையாக அணுகலாம். சேர்மன் காலத்தில் இருந்தும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதும் சரி, சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத போதும் சரி, அமைச்சராக இருந்தது போதும் சரி, என்கிட்ட சாதாரணமாக அழுகலாம். இடையில யாருமே இருக்க வேண்டியது. அவங்க நேரம் அசோசியேஷன் நேரம் வருவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, அட்டன் பண்ணுவேன். எனக்கு தெரியும் காலையில் உட்காந்துருவோம், 6 மணிக்கு உட்காந்துருவோம். இப்போ அப்படியே வந்துடும். இப்போ சாதாரண நான் வெளியே தான் உட்காந்துருப்பேன். எங்கே இப்போ தான் உள்ளே உட்காந்து பேசுகிறேன். மற்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே தான் உட்காந்துருப்பேன். வரவங்கிட்ட எல்லாத்தையும் அணுகலாம், பேசலாம், எது வேணாலும் என்கிட்ட கேட்கலாம், ஃபோனில் பேசுவாங்க. ஆக மக்களோட 2 கலந்து அவங்களுடைய சுகதுக்கங்களை என்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட காரணத்தால் அந்த மக்கள் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கையின் காரணமாக எனக்கு சிறந்த முறையில் ஆதரவும் சிறந்த முறையில் எனக்கு வாக்களிப்பும் இந்த முறை அளிப்பார்கள். நியூஸ் தமிழோட ஸ்டார் ஜங்ஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களோட அரசியல் பயணம், நீங்கள் அமைச்சராக என்னென்ன பணிகள் செஞ்சுருக்கீங்க, இப்போ மக்களோட வரவேற்பு எப்படி இருக்குது, ஒருவேளை மறுபடியும் 2026 நீங்கள் தேர்வு செய்யப்பட்டால் என்னென்ன பணிகள் செய்ய போகிறீங்க என்பது குறித்து ஒரு டீட்டெயிலாக சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கீங்க. ஸ்டார் ஜங்ஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த தகவல்லாம் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார்.